கடந்த ஓராண்டாகவே பாத்தீங்கன்னா முன்ன திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடா தான் தெரியுது. அது குறிப்பா திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பாத்தீங்கன்னா அவரை தம்பி விஜய் நாங்கெல்லாம் ஒன்னா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினாரு. இப்ப விஜய் அவர்களால இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது. பின்ன தந்தை பெரியாரை அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை பெரியாரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனியகினியன் பேசுறது, இவர் தந்தை பெரியாரை பத்தி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்குல சடி குடி கொண்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அவர் இப்படி இது போல பேசுவதால் அவரு தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் தவிர பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி, பெண் விடுதலை, சமத்துவம், அந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர், உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர். இன்றளவுக்கு அவர்கள் இறந்து 50 ஆண்டுகளானாலும் அவர்களுடைய புகழ் இன்றென்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அவரு. அவருடைய அறிவுங்கிறது எல்லோராலும் போற்றப்படுவது. மக்களால் தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று முதல்வரானவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்கள் 3 முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். படியரசு திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா. எதுக்கு இவர் அவங்கள பத்தி எல்லாம் விஜய் மேல கோபமா இருந்தா விஜய் நான் தான் அன்னைக்கு சொன்னேன், தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தந்தை பெரியார விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அதற்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக அவர்களுக்கு வருங்காலத்திலே பதில் சொல்வார். பாரதிய ஜனதா கட்சியும் பெரியார் குறித்து அவ்வப்போது விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதே கடுமையான பாரதிய ஜனதா கட்சியில யாரோ ஒரு சிலர்கள் பேசியவர்கள் எல்லாம் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. அது மாதிரி இவரு தந்தை பெரியாரை பற்றி ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் திரு சீமான் அவர்கள் என்னெல்லாம் பேசினார்கள் பொதுவெளியில இருக்கு. அவர் மாறி பேசுவதுதான் இன்னைக்கு பிரச்சனை. பாரதிய ஜனதா அவங்களுடைய கொள்கையே பெரியாருக்கு எதிரான கொள்கை. அவர்கள் பேசுறப்ப அதுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறார்கள். இப்பெல்லாம் அவங்க அதெல்லாம் பேசுறது இல்லை. தமிழ்நாட்டில் இப்ப திராவிட மாடல்ல தானே அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட கட்சிகளை போட்டுதான் இன்றைக்கு அவர்களுடைய அரசியலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் பெரியாரை பற்றி பேசினால் உரிய நாங்கள் இருந்த அந்த ஓராண்டுல அவங்க இன்னும் பெரியாரை தாக்கி யாரும் பேசவில்லை. அண்ணாவை பற்றியோ, பெருந்தலைவர் காமராஜரை பற்றியோ, இல்ல புரட்சி தலைவர் பற்றியோ, இதய அம்மா பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் உறுதியாக அவர்களை அதுக்கான எதிர்வினையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.